கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா, ரோசாப்பூ. ஆக்சுவலாக கேபி டிவியில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க, கோமதின்னு ஒருத்தங்க ஃப்ரெண்டானாங்க. நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க. அப்புறம் எப்படியோ நம்பரை கண்டுபிடிச்சி பேசினாங்க. போன தடவை நாங்களாம் விருந்தாவனம் போனப்போ எங்களோட சேர்ந்தும் வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்டாகி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேஸ்திரியாக இருக்கார். அவர் வந்து நல்ல வீடு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, என்ன வேணாலும் கட்டி கொடுக்குறாரு. ஸோ நிறைய வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனு வேலைகள். அப்புறமா நான் முதியோர் இல்லத்துக்கு ஷிஃப்ட் ஆன போது அங்கே நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் அவர் நிறைய பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படியே அவங்களும் நான் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எப்போ வந்தாலும் அவங்க என்னை பார்க்குறதுக்கு எப்போது வந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க வேலைச்சேரியில் இருக்காங்க, அடிக்கடி வர முடியாது. பட் எப்போது வந்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு பூவெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு நிறைய அலங்காரம் பண்ணிவிட்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழையா வெளியில் மல்லிப்பூவும் இல்லை, அதனால் எனக்கு நானும் 2 ரோஜா பூ வச்சுக்கிட்டேன். ரோசாப்பூ ரவிக்கைக்காரி. சரி, கதைக்கு வரும். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து மிக சிறந்த நடிகரான என்.டி. ராமராவ் அவர்களுடைய புதல்வனான பாலகிருஷ்ணா அவர்களை பற்றி தான். நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது என்.டி. ராமராவ் அவர்களோட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான படங்கள்னு எடுத்துக்கிட்டால் கதாநாயகடு, ஏக்கவீரா, அப்புறம் சகுந்தலையில் வந்து நான் தான் அந்த குட்டி புலி அவருடைய மகனாக நடிச்சிருப்பேன். அப்புறம் வந்து நிறைய படங்கள் சொல்லலாம், அவர் தங்கச்சி, அது மாதிரி நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து அவரும் வந்து சின்ன குழந்தை தான், ரொம்ப ரவுடி, பயங்கரமான ரவுடி. நாங்களாம் அந்த வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்தில் அப்படி தாங்க. ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கெலாம் அடிக்கடி போகிறது வர்றது, அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்தது. அதுவும் என்.டி. ராமராவ் அவர்கள் வந்து விடிய காத்தால் 4 மணிக்கே எந்திரிச்சிருவார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தில் ரெக்கமெண்டேஷன் வேணும்னு கேட்குறதுக்கு விடிய காத்தாலே ஒரு வீட்டு வாசலில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்துடுவாங்க. சார், அடுத்த படம் ஆரம்பிக்குதான் சார், அதில் வந்து இந்த மாதிரி தம்பி ரோலுக்கு இவனை சொல்லுங்கள், உங்கள் புள்ள ரோலுக்கு இந்த குழந்தைய சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மேனேஜர் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துடுவார். ஸோ நல்ல பசுலா ரோட்டில் பெரிய வீடு, இப்போ இந்த விவேகனுக்கு கூட இருக்குல்ல டி நகரில், அதுக்கு பக்கத்து ரோடு. ஸோ அங்கே வந்து போய் அப்படி வெயிட் பண்ணும்போதும் சரி, அப்புறம் ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் போய் விளையாடும் போதும் சரி, பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து எனக்கு நல்ல சின்ன பிள்ளையில் வந்து நாங்களாம் ஒன்றா விளையாடுவோம். ஆனால் பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப முரட்டு குணம். அது என்னன்னு தெரில, கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருவார். அவர் தங்கச்சி, அக்கா எல்லாரையும் உள்பட, புரந்தரேஸ்வரி, அப்புறம் வந்து இன்னொரு லாஸ்ட்டு யங்கர் சிஸ்டர் தான் வந்து புவனேஸ்வரி வந்து இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்களையும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானும் அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்டு. ஒன்றா கூச்சிப்புடி கிளாஸில் வர நாங்கள் ஒரு 10 வருஷம் டான்ஸ் ஆடியிருக்கோம். ஆனால் என்னமோ தெரியல, நான் ஹைதராபாத் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து நான் போய் மறுபடியும் அந்த நட்பை வந்து நான் புதுப்பிச்சிக்கல, அப்படியே விட்டுட்டேன். பட் வெரி நைஸ் கேர்ள். ஸோ எங்களெல்லாம் வந்து இவர் தள்ளி விட்டுருவார் கீழே. ஸோ எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் என்.டி. ராமராவ் அவர்களுடைய மனைவிக்கு வந்து இந்த பசங்கன்னா உயிர். அவங்கள பற்றி நாங்கள் எதாவது சொன்னால் காதுலையே போட்டுக்க மாட்டாங்க. எதுக்கு நீங்கள்லாம் போய் ஆம்பளை பசங்களோட விளையாடுறீங்க, மரியாதை வாயமுட்டு போங்க அப்படின்னு எங்களையே திட்டிடுவாங்க. ஸோ நாங்கள்லாம் உருன்னு இருப்போம், இவரை பார்த்தா இவரை எப்படியாவது மாட்டி விடணும். ஆனால் என்.டி. ராமராவ் அங்கிள் அப்படி கிடையாது. அவரை போய் இந்த மாதிரி எங்களை வந்து பிடிச்சி தள்ளிட்டாருன்னு சொன்னால் கூப்பிட்டு 2 பட்டார்னு வைப்பார். டேய், ஆடவாழ மீது எதுக்கடா செய்வேஸ்தோ. அவருக்கு வந்து கேர்ள்ஸை வந்து தொடவே கூடாது. பொம்பளைங்களை மேலே ஏன்டா கை வைக்கிற அப்படின்ட்டு பட்டுன்னு வச்சுருவார். ஸோ அவருக்கும் எங்களுக்கும் எப்போவுமே ஒரு லடாய் தான். இப்படி இருக்கும்போது தான் ஒரு காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய ஹீரோவாகிடுறார். என்.டி. ராமராவ் அவர்கள் வந்து நடிக்கிறத நிறுத்தி சிஎம் ஆகிடுறாரு. சிஎம் ஆகிட்டு அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும்போது தான் அவர் காது கேட்டுது, இந்த மாதிரி பாலகிருஷ்ணா அவர்களும் விஜயசாந்தி அவர்களும் ஒருத்தர் வந்து நேசிக்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, பாலகிருஷ்ணாவை கூப்பிட்டு எதுவுமே கேட்காம நேராக விஜயசாந்தி அவர்களை கூப்பிட்டு ஆக்சுவலாங்க ஆந்திரா பூரா இப்படி தாங்க, ஹீரோயின் வந்து நிறைய லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்கள கூப்பிட்டு எப்படியோ அதை வெட்டிடுவாங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது கல்ச்சர், அவங்களுடைய ஜாதி மேலே அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. எங்களுடைய ஃபேமிலி சைடில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கராராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்.டி. ராமராவ் அவர்களும் விஜயசாந்தியை டைரெக்டாக கூப்பிட்டு, இதை பாருமா, நீ வந்து என் பையனை விரும்புகிறதா எல்லாரும் பேசுகிறாங்க, அது நிஜமாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கனவு அப்படி உண்மையானதாக இருந்தால் அந்த கனவை வளர்த்துக்காத. எக்காரணத்தை கொண்டும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வேறு ஒரு இடத்துலேருந்து பொண்ணு எடுக்கவே மாட்டோம்.
எங்கள் சொந்தத்தில் தான் எடுப்போம், எங்கள் சொந்தத்தில் தான் கல்யாணம் நடக்கும், அதுவும் எங்களுடைய அந்த கேஸ்ட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். ஸோ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே அதை நீ வளர்க்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயசாந்திக்கு புரிய வருது, சரி இதை நம்ம வளர்த்துட்டு போகிறதுனால நம்மளுடைய உயிருக்கும் நம்மளுடைய ஒரு வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்குமே இது ஒரு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணிக்கிறாங்க. இதனால் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு ரொம்ப வருத்தமே இருக்குது, என்ன இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயசாந்தி பிடி கொடுக்காததுனால அவரும் அப்புறமா அவங்க அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்த பெண்ணையே கல்யாணம் பண்ணி இன்றைக்கி குழந்தைகளோடு அவர் சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு எப்போவுமே நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்து மேலே ரொம்ப நம்பிக்கை. முக்கியமாக ஒரு கோயிலேருந்து ஒரு பாபாவுடைய கயிறு கொண்டு வந்து கொடுத்தாலோ, ஒரு ஆஞ்சநேயர் பகவான் கோயிலேருந்து ஒரு கயிறு கொண்டு வந்து கொடுத்தாலோ விட்டவே மாட்டார். பெரிய என்னமோ சொத்து கொண்டு வந்து கொடுத்தா மாதிரி அவ்வளோ ஆசையாக வாங்கி கட்டிக்குவார். அந்த ரக்ஷை அவர் ரொம்ப ரொம்ப அவர் பிலீவ் பண்ணுறாரு. இந்த கயிறு கட்டினாதான் இந்த படம் ஹிட் ஆகும், நான் இந்த பக்கத்தில் உட்காந்து இந்த பேப்பரை கழித்து போட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும், நான் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஷாட் இதை நோக்கி தான் நான் இருக்கணும், அப்படி ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப ரொம்ப அவர் பர்டிகுலராக பார்த்து தான் செய்வார். அண்டு நிறைய கழுத்து பூரா நிறைய மணிகள் இருக்கும், விதவிதமாக நிறைய மோதிரங்கள் போட்டிருப்பார் ஷூட் இல்லாத போது. அண்டு இடமே இருக்காது கையில், அவ்வளோ கயிறு 2 கையிலையும் கட்டியிருப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஆக்டர்னு சொல்லணும். பட் மனசில் எதையுமே வச்சுக்க தெரியாது, படப்படன்னு பேசக்கூடிய ஒரு ஆள், நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள். சின்ன வயசுலேயே பாலகிருஷ்ணா அவர்கள் கிட்டத்தட்ட 5-6 நந்தி அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அவார்ட்ஸுன்னு நிறைய அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸுன்னு அவர் வீடு பூரா அவார்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ அவார்ட்ஸ் அவர் வாங்கிடுறாரு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு படத்தில் ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் சீன் வருது. அப்போது அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிறாரு, இது ரொம்பவும் ரிஸ்கியான ஃபைட் பண்ணுறோம் சார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக யங் ஹீரோஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு பக்கம் மகேஷ் பாபு பாப்புலர் ஆகிறாரு, ரவி தேஜா பாப்புலர் ஆகிறாரு, நம்ம அல்லு அர்ஜுன் பாப்புலர் ஆகிறாரு. இவங்களுக்கு நடுவில் இவங்கெல்லாம் என்ன ஏ கிரேட் ஆக்டர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த கட்ட ஒரு மூத்த நடிகர்கள் அப்படிங்கிற பேரில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். ஸோ அதிலேருந்து தான் ஒரு ஹிட்டை கொடுக்கணுங்கிற வெறியில் அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்கிறாரு, சார் அந்த அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார், இதில் நம்ம ஃபைனான்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான பாதுகாப்பு அவ்வளவும் அந்த இடத்துல இருந்தால் தான் சார் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்றாரு, இதை பாருங்கள், நீங்கள் என் சம்பளத்தை கூட குறைச்சிக்கங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோத்தையும் நீங்கள் உள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அவரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இந்த ப்ரொடியூசருடைய பேர் பெல்லம் கொண்ட சுரேஷ். அப்போ தான் அவர் 2 படம் எடுத்து நல்ல பெரிய ஹிட்டாக இருந்தது. பாலகிருஷ்ணா அவரோட செஞ்ச படமும் ரொம்ப பெரிய ஹிட்டு. ஸோ எப்படியாவது இந்த படத்தையும் மிகப்பெரிய ஹிட் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் பில்லு வரும்போது பில்லு ரொம்ப பயங்கரமாக வருது. ஸோ யூஸ்வலாகவே ப்ரொடியூசர்ஸ் பில்லு அதிகமாக வரும்போது, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாட்டில் ஒரு 1000 பேர் கூட்டத்தில் நின்னால் தான் நல்லா இருக்கும்னா, 500 பேர் வச்சு மேனேஜ் பண்ணுங்களேப்பா அப்படின்னு சொல்கிறதுல எப்போவுமே இது நடைமுறையில் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் நடைமுறையில் இருக்குது. கொஞ்சம் அந்த குதிரையப்பா 50 குதிரை வேணுமா, ஒரு 25 குதிரையை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 50 குதிரை நம்ம ஈஸியாக நினச்சிட்றோம், ஆனால் 50 குதிரை லொக்கேஷனுக்கு வரணும்னா 50 லாரியும் சேர்ந்து வரணும். ஒரு லாரியில் ஒரு குதிரையை தான் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப, ஏன்னா நாங்களும் இந்த நிறைய ஹிஸ்டாரிக்கல் பண்ணியிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து ஒரு வேனில் இத்தனை தான் ஏற்றணும், அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது, கூடவே டாக்டர் போனோம், இப்படியான பல விஷயங்கள் எங்களை தொல்லை பண்ணுவாங்க இல்லை, அது பாதுகாப்பு அந்த அனிமலுக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். இதில் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிடுறாருன்னா, கொஞ்சம் அந்த ஸ்டண்ட்டு டிரெக்டர் கேட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்காம கொஞ்சம் குறைச்சிட்றாரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் இந்த ஷூட்டில் மேலே இருந்து கீழே விழுந்து பயங்கரமாக கால் உடஞ்சி போகுது ஆக்டர் பாலகிருஷ்ணா அவர்களுக்கு. இது இண்டஸ்ட்ரியவே ஆட்டிடுது. ஏன்னா மிக பயங்கரமான ஒரு ஃப்ராக்சர். நார்மல் ஃப்ராக்சர்னால் ஒரு 3 மாதம் கட்டு போட்டாங்கன்னா சரியாயிடும், அப்படின்லாம் துண்டு துண்டாக போயிடுது அவருடைய கால். ஸோ இது ஒரு கவனக்குறைச்சல் தான் காரணம். இல்லை அவங்க கேட்ட மாதிரி ரோப்பு, அவங்க கேட்ட மாதிரி க்ரெயின் எல்லாமே இருந்திருந்தால் அதிலிருந்து இவர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பரவலாக நிறைய பேச்சு நடக்குது. இவர் மயக்கம் தெளிஞ்சு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது ப்ரொடியூசர் சரியாக பணம் கொடுக்கல,
அதனால் பல விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாச்சுன்னு தெரிஞ்சோடனே இவருக்கு பயங்கர கோபம் வருது. இதுக்கு நடுவில் அவர் தலையில் பேரடியாக வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, இனிமேல் நீங்கள் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், இனிமேல் நீங்கள் வாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் வந்து தலையில் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நீ லைஃப் லாங் நடக்க முடியாதுன்னா அவர் எப்படி வந்து டான்ஸ் ஆட முடியும், எப்படி வந்து அவரால் வந்து ஸ்டண்ட்டு சீன் பண்ண முடியும், கெரியரே முடிஞ்ச மாதிரி ஆகிடுது இல்லையா. ஆனால் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்ப பையனோ எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ அவருடைய சொத்து வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடிக்கும் மேலே, 3000 கோடிக்கு அதிபதி. ஆனால் பார்த்தா அப்படிலாம் இருக்க மாட்டார். ஆனால் ரொம்ப கிட்டத்தட்ட என்டி ராமராவ் அவர்கள் மாதிரியே ரொம்ப ஜபர்தஸ்தாக பேசுவார். பட் நிறைய பணம் இருக்குது அவர்கிட்ட. எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த உடஞ்சி போன கால் தானே, அதை திருப்பி கொண்டு வர முடியாதுன்னு டாக்டர் சொல்லும்போது இவருக்கு வந்து வருத்தம் தாங்கலை. அப்போ இந்த வீட்டில் அவரால் வந்து தாங்க முடியாமல் சூசைட் அட்டம் பண்ணிடுறாரு, தற்கொலை பண்ணுறார். இன்றைக்கி நான் இந்த கதையை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அன்றைக்கி அவர் வந்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார், தற்கொலையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தற்கொலைக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட 25-30 படம் ஆக்ட் பண்ணி ஓஹோன்னு இன்றளவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. 1.5 டைம் வெயிட்ரான்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து தமிழில் எப்படி சூர்யா சார் சொல்கிறாரோ அந்த மாதிரி அவரும் தெலுங்கில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் நடிக்கிறாரு. ஒருவேளை செத்து இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஸோ எப்போவுமே டாக்டர் சொல்கிறதாக இருக்கட்டும், நம்ம பயப்படுறதாக இருக்கட்டும், அதுதான் உண்மைன்னு நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சிக்கவே கூடாது. நமக்கு என்ன கடவுள் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு தோணும் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளோதான். ஆனால் அவர் வாழ்க்கை திரும்பி இப்படி மாறும், அவரால் நடக்க முடியுங்கிறத யாரும் அன்றைக்கி சொல்லியிருக்க முடியும்? டாக்டர்ஸ் முடியாதுன்னு தானே கை விரிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நல்லா நடந்து அவர் வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய ஒரு மன வலிமை நல்லா முன்னுக்கு வந்துட்டார்ல. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்போ அவர் காப்பாற்றப்பட்டுறார் இல்லையா. காப்பாற்றினதுக்கப்புறம் அவருக்கு உள்ளுக்குள்ளே இது வந்து ரணமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ச்சே, சாக நினச்சேன், சாக முடியல, சரியாக நடக்க முடியல, என் கேரியர் முடிஞ்சிச்சு, நான் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் பெல்லம்கொண்டா சுரேஷ் அவர்களும் சௌத்ரி அவர்களும் சேர்ந்து போயிருந்தாங்க. ஸோ 2 பேருமே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே இவர் வந்து ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பிக்கிறார். பாலகிருஷ்ணன் அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் போயிருந்தார். ஸோ அவர் வந்து ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அந்த சின்ன ஆர்கியூமெண்ட்டு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி பெரிய சண்டையாகி துப்பாக்கி எடுத்து 2 பேரையுமே சுட்டுறாரு. அந்த டைம் வந்து ஆந்திராவே இது வந்து உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய விஷயமாகுது, அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த கேஸில் இருந்து பாலகிருஷ்ணா அவர்கள் வெளியில் வந்துடுறாங்க. எப்படி வந்தாருங்கிறது தெரியல. மேபி அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து எஃப்ஐஆரை வந்து வாபஸ் வாங்கியிருக்கலாம், காம்ப்ரமைஸில் போயிருக்கலாம். மொத்தத்தில் அவங்க 2 பேரும் உயிர் பழிச்சதுனால அந்த ஒரு மனஸ்தாபத்தை வந்து மற்றவங்களாம் சேர்ந்து சரி பண்ணி அந்த கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு வைராகியத்தோட நிறைய ஃபிசியோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனாக வந்து இன்றைக்கி வந்து சிம்மாதிரி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் நடித்து ஆந்திராவில் 300 கோடி 350 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக பாலகிருஷ்ணா இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கார். எப்படி தமிழ்நாட்டில் வந்து ரஜினி சார் வந்து இத்தனை வருஷம், அதாவது பல வருடங்கள் தொடர்ந்து ரஜினி 50ன்னு சொல்கிற அளவுக்கு படங்கள் நடிச்சிட்ருக்காரோ, தெலுங்குலேயும் அந்த மாதிரி 2 ஆர்டிஸ்ட், மற்ற எல்லோரும் வந்தாங்க போயிட்டாங்க அண்டு மார்க்கெட் போயிடுச்சு. ஆனால் 2 பேர் மட்டும் இன்னும் தன்னுடைய மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுருக்காங்கன்னா, ஒன்று சிரஞ்சீவி அவர்கள், இன்னொன்று பாலகிருஷ்ணா அவர்கள். இவங்க 2 பேருமே 30 வருஷமாக கோயிங் வெரி ஸ்டடின்னு தான் சொல்லணும். எப்படியோ அவங்களுக்குன்னு உண்டான அந்த இடத்த அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுலேயும் பாலகிருஷ்ணா அவர்கள் வந்து அவருடைய ஒவ்வொரு படமும் எப்படியோ 100 கோடி 150 கோடி அப்படி தான் கலெக்ட் ஆகுது. அண்டு அவரை வந்து சாட்சாத் அப்படியே என்டி ராமராவுடைய அவர்களுடைய ஒரு லெகசியாக வந்து ஜனங்க நினைக்கிறாங்க. அவர் படங்களை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னது இது இப்படிலாம் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் அந்த ஊர் ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்குது. அண்டு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆக்டர் அந்த ஊரில். அவர் முகத்தில் வந்து கொஞ்சம் வயசான கலையெல்லாம் தெரிஞ்சால் கூட எப்படியோ தெரியலைங்க, வருஷத்தில் ஒரு சூப்பர் ஹிட் அவர் கொடுத்துருவார். அதுக்கு வந்து அவர் நிறைய பாடும் படுறாரு. ஜூனியர் என்டிஆரும் பாலகிருஷ்ணா அவர்களும் ரிலேஷனாக இருந்தாலும் அவரை சரியாக வந்து இவர் அக்னாலேஜ் பண்ணிக்கிறதே இல்லை. ஆனால் பிற்காலத்தில் ஜூனியர் என்டிஆர் ஓஹோன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லோரும் ஒரு குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எனிஹோ, இங்கே நான் இந்த கதையை உங்களோட ஷேர் பண்ண நினச்சதுக்கு காரணம், எப்பேற்பட்ட நடிகருக்கும் ஒரு அடி சறுக்கும். அப்படி சறுக்கும்போது அவர் ஜாக்கிரதையாக மறுபடியும் அவர் வந்து
தன்னுடைய தெய்வ நம்பிக்கையிலையும் தன்னுடைய ஒரு விடாமுயற்சியிலும் முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நல்ல கதைகளோடு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.